வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். சம்பத்து தாரை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அஸ்வினி முதல் புனர்பூசம் வரைக்கும் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் ஒரு வீடியோ இருக்குது. அது உங்களுடைய நட்சத்திரம் அதில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பூச நட்சத்திரத்திலிருந்து பார்க்கலாம். இந்த சம்பத்து தாரை நட்சத்திரத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம். நமக்கு உரிய பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது, எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், நமக்கு பண வருவாயை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டு அந்த பணவரவு புள்ளியை நம்ம இயக்கும் பொழுது நமக்கு தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். எல்லா தெய்வத்தையும் பொதுவாக போய் கும்பிட்றதை விட நமக்கு யார் பணம் கொடுக்க பாத்தியப்பட்டவங்க, அந்த கிரகம் எது, அந்த நட்சத்திரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்தினுடனான தொடர்பை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு தன வரவுங்கிறது தடையில்லாமல் கிடைக்கும். இது மிக மிக ஒரு நுட்பமான சூட்சமமான அமைப்பு தாங்க. இந்த அமைப்பு தெரிஞ்சு செயல்படுறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பூச நட்சத்திரம் பார்க்கலாம். பூச நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம். புதனுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் கேட்டை, ரேவதி நட்சத்திரமும் கூட பூசத்துக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா அது புதனின் அம்சமாக வருது. இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் கிரகம் தான் பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமையுது. புதனுக்கு வெங்கடாஜலபதியை கும்பிடலாம். புதனுக்குரிய தெய்வம் வெங்கடாஜலபதி நம்ம கும்பிடலாம். அதே போல் அதை விட மிக எளிமையான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருநங்கைகள் இருக்காங்கல்ல, திருநங்கைகளுக்கு பணத்தை அவங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்களை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது புதன் பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏற்கனவே இந்த திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது அடுத்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். யார் அதிகமாக திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா புதனின் அனுகிரகம் அவங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிடுது இல்லைங்களா. அதனால் நீங்கள் திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தடையில்லாத தனவரவு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து மக நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகம். மகம் கேதுவின் நட்சத்திரம். கேதுவுக்கு உண்டான மற்ற 3 நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம், மூலம், அஸ்வினி. இது 3ம் கேதுவின் நட்சத்திரங்கள். கேதுக்குரிய கிரகம் பார்த்தீங்கன்னா விநாயகர். விநாயகர்லேயும் ஆபரணம், அதாவது நாகத்தை ஆபரணமாக அணிந்த விநாயகர் தான் ஆயில்யத்துக்கு தனவரவை கொடுப்பார். எல்லா விநாயகரும் கிடையாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கும்பிடணும், கேதுவின் அம்சமாக கும்பிடணுன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். விநாயகர் நாகத்தை இடுப்புக்கு கைக்கெல்லாம் அணிந்து கொண்டு இருக்கிற விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை நீங்கள் வழிபடுறது தான் கேதுவுக்கு உகந்த ஒரு ரொம்ப மைனூட்டான ஒரு ஷார்ப்பான ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நாகத்தை ஆபரணமாக அணிந்த விநாயகர் தான். அப்போது நீங்கள் அந்த விநாயகரை கும்பிடும் பொழுது உங்களுக்கு பண வரவுங்கிறது இயக்கப்படும். அதே போல் விநாயகருக்கு உங்களுக்கு தன வரவு கம்மியாக இருக்குது, தடைகள் இருக்குது, கையில் பணம் சேரலை அப்படின்னு எப்போ உங்களுக்கு தன வரவு கம்மியாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான விநாயகருக்கு சூர தேங்காய் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தடைகள் உடைக்கப்பட்டு உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். பண வரவு தடையில்லாமல் கிடைக்கும். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை பூரம். பூரம் சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரனுக்கு உண்டான 3 நட்சத்திரங்கள் பூரம், பரணி, பூராடம். இது 3 நட்சத்திரங்களுமே சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரங்கள். அப்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நாளாகவும் இருக்கும். சுக்கிர பகவான் இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வராரு. அப்போது சுக்கிரனின் அம்சமான பெண்களுக்கு, அதாவது நல்ல வயது முதிர்ந்த பெண்கள், மங்களகரமாக வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, வளையல் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணால் போகிறோம். சின்ன விஷயங்கள் தான், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்,
இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த சுக்கிர பகவானின் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வயதான மூதாட்டிங்க, அவங்க சுமங்கலியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வயதான பெண்கள் எல்லாமே சுக்கிரனின் அம்சம்தான். அதனால் நீங்கள் வயதான பெண்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுக்கறது, இல்லை மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் ஆவார். அதனால் உங்களுக்கு தன வருவாய்ங்கிறது கிடைக்கும். அதனால் மகத்தில் பிறந்தவர்கள், வயதான பெண்களுக்கு, அப்புறம் சுக்கிர பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தன வரவுங்கிறது தடையில்லாமல் கிடைக்கும். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உண்டான நட்சத்திரம். சூரிய பகவானின் மற்ற நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் கூட வந்து சூரியனுக்குரிய நட்சத்திரமாக வர்றதுனால இவங்களுக்கு தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவே அமையும். அப்போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடும் பொழுது இவங்களுக்கு தன வரவுங்கிறது கிடைக்கும். சூரிய பகவான் வந்து இவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். சூரிய வழிபாடுன்னா நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது, சூரிய பகவானை பார்த்து வேண்டும் பொழுதே உங்களுக்கு தன வரவு புள்ளி இயக்கப்படுது. அதனால் டெய்லி சூரிய பகவானை வழிபடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இது. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் தான் வந்து சம்பத்து தாரை நட்சத்திரம். ரோகிணி வந்து சந்திரனுக்குரிய நட்சத்திரம். அதே போல் சந்திரனுக்குரிய ஹஸ்தம், திருவோண நட்சத்திரம் கூட இவங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது. அதே போல் சந்திரன் வந்து தாய்க்காரகன்றதுனால உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாருக்கோ அல்லது தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது மருந்து மாத்திரைகளோ பண உதவியோ செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த தன வரவு புள்ளி இயக்கப்படுது. அதனால் அதே போல் இவங்க பௌர்ணமி விரதத்தை இவங்க எடுத்துக்கலாம். மூன்றாம் பிறையை கண்டிப்பாக வழிபடணும். மூன்றாம் பிறை வழிபடும் பொழுது இவங்களுக்கு தன வரவு மூன்றாம் பிறை வளருவது போலவே தன வரவு வளரும். தேய்பிறை விட மூன்றாம் பிறை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சங்கடக சதுர்த்தி வருதுன்னு வளர்பிறை சங்கடக சதுர்த்தி கூட இவங்க கும்பிடலாம். அடுத்து பௌர்ணமி விரதத்தை கண்டிப்பாக இருங்க. பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வேண்டிட்டு நிலா வெளிச்சத்தில் 2 நிமிஷம் நின்று பிரார்த்தனை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பண வரவு புள்ளி இயக்கப்படும். அதனால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவானை வழிபடுவது தன வரவாயையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்க உதவும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய்க்கு உண்டான மற்ற நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீடம், அவிட்டம். இந்த சித்திரை, மிருகஸ்ரீடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் அஸ்த நட்சத்திரத்திற்கு தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது. அதே போல் செவ்வாய்க்கிழமையான இவங்க செவ்வாய் பகவானை வழிபடும் பொழுது இவங்களுக்கு அந்த பணவரவு புள்ளி இயக்கப்படுது. இந்த சித்திரை, மிருகஸ்ரீடம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கையால் 10 ரூபா வாங்கி இவங்க ஏதாவது தொழில் பண்ணால் கூட இவங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக அமையும். முக்கியமாக தொழில் விஷயங்கள், பண விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது புதுசாக ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா இவங்க செவ்வாய் ஓரையில் இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கடன் வாங்கினா கூட சீக்கிரம் அந்த கடனை கட்டிடுவாங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கான சம்பத்து தாரை நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுவின் நட்சத்திரமாக வருது. ராகுவின் மற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சதயம் நட்சத்திரம் கூட இவங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது. இவங்களுக்கு ராகு காலம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ராகு காலம் சரிப்பட்டு வராது. ஆனால் இவங்களுக்கு ராகு காலத்தில் செய்யும் பொழுது இவங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டகரமான நேரமாக அமையும். ராகு காலத்தில் இவங்க தொழில் தொடங்குறதாகட்டும் எது வேணாலும் இவங்க செய்யலாம். அது இவங்களுக்கு லாபகரமாக தான் முடியும். தன வருவாய் புள்ளி வந்து கண்டிப்பாக இயக்கப்படும். ராகு காலத்தில் வேண்டும் பொழுது, ராகு பகவானை வேண்டும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கும். அதே போல் சித்திரை வந்து செவ்வாய் நட்சத்திரம். அதனால் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் இவங்க எந்த ஒரு நல்ல காரியங்களையும் இவங்க செய்யலாம். அது இவங்களுக்கு தடையில்லாத தனவரவை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தனவரவு புள்ளி, சம்பத்து தாரை புள்ளி விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்ங்கிறது வந்து குரு பகவானின் நட்சத்திரம். அதே போல் குரு பகவானுக்கு உண்டான புனர்பூசம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் கூட இவர்களுக்கு தன வருவாயை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது. இவங்க குரு பகவானை வழிபட்டு வரும் பொழுது, குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமையான வழிபட்டுட்டு வரும் பொழுது இவங்களுக்கு பண வரவு புள்ளிங்கிறது இயக்கப்படும். அதனால் வியாழக்கிழமை இவங்க எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யலாம். தொழில் தொடங்குறதுலேருந்து புதிதாக ஏதாவது வாங்கணும், வீடு கட்டுறது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வியாழக்கிழமை ஆரம்பித்தாங்கன்னா அது இவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் நல்ல லாபத்தில் முடிகிற மாதிரி அமையும். விசாக நட்சத்திரம்.
விசாக நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் வந்து சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவானுக்கு உண்டான பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் கூட வந்து இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரமாக தான் வரும். அப்போது இவங்க சனிக்கிழமை வந்து இவங்களுக்கு லக்கியான நாளாகவே அமையும். மற்றவர்களுக்கு சனிக்கிழமை செட் ஆகாதுன்னாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இவங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியவருங்கிறதுனால சனி பகவான் உரிய நாளான சனிக்கிழமை இவங்க தொழில் தொடங்குறதாகட்டும், அதே போல் மற்ற நல்ல காரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும், இவங்க சனிக்கிழமை வாங்கினாங்கன்னா அது மேலும் மேலும் பெருகி இவங்களுக்கு பன்மடங்கு வளரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்ன்ற ஒரு சொல்வழியே இருக்குது ஜோதிடத்தில். அதனால் நீங்கள் வந்து சனி பகவானை வணங்கி சனி பகவானே உங்களுக்கு சனி பகவான் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துவராக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு பணத்தையே குடிக்கக்கூடியவராக வராரு. அதனால் கண்டிப்பாக அவர் வணங்கும் பொழுது தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக தான் உங்களுக்கு இருக்கும். இது விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்கள். செல்வ செழிப்பு உங்களை தேடி தானாக வரும். அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான தனவரவு புள்ளி சம்பத்து தாரை கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வந்து புதனின் நட்சத்திரம், புதனி நட்சத்திரமாக வருது. புதனுக்குண்டான ஆயில்யம் ரேவதி நட்சத்திரங்களும் இவங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக தான் அமையும். புதன் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதிங்கிறதுனால அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநங்கைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக இவங்க புதன் பகவானின் அனுகூலத்தை பெறலாம், ஆசையை பெறலாம். அதனால் இவங்க லைஃப்பில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் யாராவது திருநங்கைகளை பார்த்து அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்குறதோ வளையல் வாங்கி கொடுக்குறதோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தானம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த காரியம் வந்து தடையில்லாமல் நல்லபடியாக முடியும். கண்டிப்பாக அவங்க நஷ்டம் வந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை திருநங்கைகளின் ஆசை இவங்களை காப்பாற்றி கொடுக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவி நட்சத்திரம். கேது வந்து விநாயகருக்கு உண்டான கேது பகவானுக்கு வந்து விநாயகர் தான் அதிபதி. அதனால் இவங்க நாகத்தை அணிந்த விநாயகரை வழிபடும் பொழுது இவங்களுக்கு பண வரவு புள்ளிங்கிறது இயக்கப்படும். இவங்களுக்கு தடையில்லாத தனவரவு வரும். அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவங்களாக வருவாங்க. இவங்க வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கையினால் இவங்க பணம் வாங்கி ஒரு முதலீடு பண்ணும் பொழுது அது இவங்களுக்கு லாபகரமாக அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகமணிந்த விநாயகரை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக தன வரவுங்கிறது தடையில்லாமல் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பண வரவு புள்ளி சம்பத்து தாரை நட்சத்திரம் பூராடம். பூராடம், பரணி, பூரம் இது மூன்றுமே வந்து சுக்கிரனி நட்சத்திரம். அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான் வந்து பண வரவை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போது சுக்கிர பகவான்றது பெண்ணின் அம்சம். பெண்கள் வந்து சுக்கிரனின் அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் வயது முதிர்ந்த பெண்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் உங்ககிட்ட உதவின்னு ஒரு பெண்கள் வந்து கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை செய்யுங்க. அப்போது உங்களுக்கு சுக்கிர பகவானின் ஆசி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையை பண்ணுறது உங்களுக்கு தன வருவாயை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம், அவங்களுக்குண்டான இந்த சம்பத்து தாரை நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம், கார்த்திகை, உத்திரம் இது வந்து சூரிய பகவானின் நட்சத்திரம். அப்போது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவான் தான் நன்மை செய்யக்கூடிய தனவரவை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரார். அதனால் இவங்க ஞாயிற்றுக்கிழமையான சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் இவங்களுடைய தனவரவு புள்ளி வந்து இயக்கப்படுது. அதனால் இவங்களுக்கு தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். அதனால் சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்கள் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையான எல்லா சிவன் கோவில்லையுமே சூரியனாருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். சின்னதாக இருக்குதான் அந்த கோவில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் சூரிய பகவானுக்கு கோதுமையை வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தனப்புள்ளி இயக்கப்பட்டு தன வருவாய் கிடைக்கும். பணம் எங்கேயாவது அடைபட்டு யாராவது கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம இருந்தால் கூட நீங்கள் கோதுமையை சூரிய பகவானோட பாதத்தில் வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தன வருவாய்ங்கிறது கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை புள்ளி வந்து திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இது மூணுமே வந்து சந்திர பகவானின் நட்சத்திரம். அதனால் சந்திர பகவானை வணங்குவதன் மூலமாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தன வருவாய் கிடைக்கும். சந்திரன்னா நல்லா வளர்பிறை சந்திரனை கும்பிடுங்க, 3ஆம் பிறை சந்திரனை கும்பிடுங்க. அதே போல்
பௌர்ணமி விரதத்தை நீங்கள் இருந்துட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்பாவை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிறை சூடிய சிவபெருமான் இருந்தாருன்னா அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வரலாம். நீங்கள் சந்திர மௌலீஸ்வரர் வழிபடுறது கூட உங்களுக்கு நல்ல தனவரவை கொடுக்கக்கூடியதாக அமையும். கண்டிப்பாக சந்திர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி, மருத்துவ உதவிகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானின் அருள் கிடைச்சி தடையில்லாத தனவரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரம். அதனால் மிருகஸ்ரீடம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது. அதனால் சித்திரை, அவிட்டம், மிருகஸ்ரீடம் இந்த 3 நட்சத்திரங்களும் திருவோணத்துக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது. சம்பத்து தாரை நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திர நாளன்று இவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இவங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா செவ்வாய் நட்சத்திரங்களாக இருந்தாலும் அது நல்லது செய்யணுன்றதுனால இவங்க செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. அதே போல் செவ்வாய்க்கிழமையானால் நீங்கள் கோவிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை துவரம்பருப்பு வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நீங்கள் நல்ல தனவரவை பெறலாம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் சதயம், திருவாதிரை, சுவாதி இதெல்லாம் வந்து ராகுவின் நட்சத்திரங்களாக வர்றதுனால அவிட்டத்துக்கு ராகு பகவான் தான் பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகமாக வராரு. அதனால் ராகு காலம் இவங்களுக்கு உகந்த காலமாகவே இருக்கும். அவிட்டம் வந்து செவ்வாய் நட்சத்திரம்ங்கிறனால செவ்வாய்க்கிழமையான ராகு கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். துர்கை பூஜை இந்த மாதிரி ராகு கால பூஜைகளை கலந்துக்கிட்டு நீங்கள் ராகு பகவானை வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு தடையில்லாத தனவரவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நல்ல உயர்வான நிலையில் நீங்கள் வரலாம். செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம். அடுத்து சதய நட்சத்திரம். சதயத்துக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் தான் சம்பத்து தாரை நட்சத்திரமாக வருது. பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இதுவெல்லாம் குருவின் நட்சத்திரங்கள். அப்போது சதயத்துக்கு குரு பகவான் தான் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வர்றதுனால வியாழக்கிழமையான குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டு நீங்கள் குரு பகவானை வணங்கி வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தடையில்லாத தனவரவுங்கிறது கிடைக்கும். ஏன்னா சம்பத்து தாரையே உங்களுக்கு குரு பகவானாக வர்றதுனால குரு தான் உங்களுக்கு செல்வ செழிப்பை உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடியவராக வராரு. அதனால் நீங்கள் குரு பகவானை வழிபடும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து சனி நட்சத்திரம். உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் தான் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவராக வராரு. அதனால் சனிக்கிழமை தினம் வந்து உங்களுக்கு நல்லா யோகமான தினமாகவும் இருக்கும். சனிக்கிழமையில் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் சனிக்கிழமையில் தாராளமாக எந்த ஒரு யூனிட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பல யூனிட்டாக சனிக்கிழமை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். சனி பகவான் உங்களை பல மடங்கு பெருக்கி கொடுப்பார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி கொடுத்தால் எந்த கிரகமும் அவர்கிட்டருந்து அவர் கொடுத்ததை திருப்பி வாங்கவே முடியாது. மற்ற கிரகங்கள் கொடுத்ததை சனி பகவான் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் சனி பகவான் கொடுத்தாருன்னா மற்ற கிரகங்கள் அதில் கை வைக்கவே முடியாது. அதனால் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த சனி பகவானை வழிபட்டுட்டு வரும் பொழுது எள் வச்சு சனி பகவான் சன்னதியில் எள் வச்சு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக எள் தானம் கொடுங்க. கருப்பு வண்ண நிறங்களை, கருப்பு வண்ண துணிகளை யாருக்காவது தானம் கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், பண வரவுங்கிறது உங்கள் கைக்கு தடையில்லாமல் கிடைக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி வந்து புதனி நட்சத்திரங்கிறதுனால புதனுக்கு உண்டான ஆயில்யம் கேட்டை நட்சத்திரமும் கூட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருகிறது. இந்த நட்சத்திரத்தை ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னா இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பல மடங்கு நன்மையாக கிடைக்கும். நீங்கள் ஒரு சேவிங்ஸே போடுறீங்கனாலும் இந்த நாளில் நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிங்க, இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாது இதை எப்படி கட்டணும்னு தெரியாது. தடை இல்லாமல் நீங்கள் அதை கட்டி முடிச்சு உங்கள் கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னாலும் இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் வந்து நஷ்டம் இல்லாமல் பல மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். லாபகரமான தொழிலாக உங்களுக்கு அமையும். அதனால் நான் இந்த நட்சத்திர புள்ளியை இயக்கி நீங்கள் பணவரவு புள்ளி எதுன்னு பார்த்து அதை இயக்கி நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தன லாபம்ங்கிறது வந்து அபரிமிதமாகவே இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான
சம்பத்து தாரை நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவின் நட்சத்திரங்கள். அப்போது ரேவதிக்கு வந்து கேது நட்சத்திரங்கள், கேது தான் வந்து செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவராக வராரு. கேது வந்து விநாயகர் கூடிய தெய்வம். அதனால்